அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம கோயம்புத்தூர்ல இருக்கோங்க. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருந்து மயிலாடுதுறை வரைக்கும் 12084 மயிலாடுதுறை ஜன்சதாப்தியில டிராவல் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரேக் உள்ள வந்துருச்சுங்க. வாங்க போயிட்டு இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் பார்த்துடலாம். ஏசி சேர் கார் கோச்சுங்க. இதில் நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து மயிலாடுதுறை வரைக்கும் போகிறதுக்கு 605 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுங்க. அது மட்டும் இல்லாமல் புக்கிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். இதையும் நான் இப்போவே சொல்லிடுறேங்க. ரிசர்வ்டு செகண்ட் சிட்டிங் கோச்சுங்க. இதில் நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து மயிலாடுதுறை வரைக்கும் போகிறதுக்கு 180 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. இந்த கோச் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக எம்டியாக இருக்குங்க. பேசஞ்சர்ஸ் இப்போ தான் அங்கங்கே கொஞ்சம் ஏற ஆரம்பிக்கிறாங்க. ஜன்சதாப்தியில் அஃபிஷியலாக அண்டர்சோர்னு ஒன்று கிடையாதுங்க. லாஸ்ட்டில் கார்டு நிற்பார் பாருங்க, அந்த பெட்டிலையும் கொஞ்சோண்டு உட்காரத்துக்கு இடம் இருக்கும். அதுவும் ரிசர்வேஷன் தாங்க. அதை DL1 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு ஜன்சதாப்தியை திருச்சிராப்பள்ளி வரைக்கும் ஹால் பண்ண போகிற லோகோ ஈரோடு ஷெட்டோடைய WAP7ங்க. நம்மளுக்கு திருச்சியில் ரேக் ரிவர்சல் இருக்கு. ஸோ இதே இன்ஜின் கிடைக்குமான்னு தெரியலங்க. கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 1208 கோயம்புத்தூர் மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் வயா ஈரோடு கரூர் திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் 7 மணி 15 நிமிடங்களுக்கு நடைமேடை 2 இருந்து புறப்படும். இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற கோச் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதே D1 தாங்க. இன்னைக்கு இன்ஜினுக்கு முன்னாடி இருக்கும். நம்ம ட்ரெயினுடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் 362 கிலோமீட்டருங்க. மொத்தம் 6 hours 30 minutesல மயிலாடுதுறை போய் சேருது. மொத்தம் 8 ஹால்ஸ் இருக்குங்க. இந்த ட்ரெயினுடைய மேக்ஸிமம் பெர்மிசிபிள் ஸ்பீட் 110 km/hங்க. $17 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் ஹால்ட்டான இருகூர் சந்திப்பு ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் IGU. இங்கே 10 minutes டிலேவாக வந்திருக்கோம். ஜஸ்ட் 1 minute தான் ஹால்ட் இருக்குங்க. இந்த ரயில்வே ஸ்டேஷன் கோயம்புத்தூருக்கே அதிகமாக ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுற ஒரு ரயில்வே ஸ்டேஷனுங்க. ஆனால் இங்கே பாருங்க, பிளாட்ஃபார்ம் கூட சரியா இல்லைங்க. ஸோ இங்கே வசதியெல்லாம் மேம்படுத்தணுங்க.
50 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம திருப்பூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு TUP. இங்கே 13 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். இங்கே நமக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இங்கே நம்ம ட்ரெயினுக்கு செம்ம பேட்டர்னேஜ் இருக்குது. நிறையா கூட்டம் இங்கே ஏறுதுங்க. இங்கே மட்டும் இல்லை, அப்படியே ஃபுல் பண்ணி இங்கே தாங்க ஃபுல் ஆகுது. இந்த ட்ரெயினை ஃபஸ்ட்டு இனாகரேஷன் பண்ணும்போது தஞ்சாவூர் வரைக்கும் ரன் ஆகிட்டு இருந்துச்சுங்க. ஆனால் தஞ்சாவூரில் மக்கள்கிட்ட போதிய வரவேற்பு இல்லை. ஸோ இந்த வண்டியை கும்பகோணத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா திரும்பவும் மயிலாடுதுறைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஸோ இப்போது மயிலாடுதுறை ஜன்சதாப்தியாக ஓடிக்கிட்டு இருக்குங்க. இந்த ட்ரெயினோடைய கோச் கம்போசிஷன் சொல்லிடுறாங்க. இந்த ட்ரெயினில் 1 LPR, 18 செகண்ட் சிட்டிங் கோச், 1 DL1 கோச் லாஸ்ட்டில் இருக்கு, அது உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அதே போல் 2 AC சேர் கார் இருக்குங்க. இதுதான் இந்த ட்ரெயினோடைய டோட்டல் கோச் கம்போசிஷன். பெருந்துறை 100 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஈரோடை ரீச் பண்ணியிருக்கோங்க. ஈரோடு சந்திப்பு ரீச் பண்ணியிருக்கோம். ஸ்டேஷன் கோடு ED. இங்கே 10 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 3 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இங்கே ஈரோட்லேயும் நிறைய புக்கிங்ஸ் இருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா திருப்பூர் ஈரோடுக்கு வரதுக்கு கோயம்புத்தூர்லேருந்து புக் பண்ணியே வராங்க. நம்ம இந்தியாவில் மொத்தமாக 27 செட் ஆஃப் ஜன்சதாப்தி ரன் ஆகுதுங்க. அதில் தமிழ்நாட்டுக்குள்ள 2 வண்டி ரன் ஆகுது. ஒன்று நம்ம சென்னை சென்ட்ரல் விஜயவாடா ஜன்சதாப்தி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம மயிலாடுதுறை ஜன்சதாப்திங்க. ஆனால் இந்த வண்டி மட்டும் தான் தமிழ்நாட்டுக்குள்ள ஃபுல்லாக ரன் ஆகிற ட்ரெயின். அந்த வண்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் மட்டும் தான் தமிழ்நாட்டுக்குள்ளே ரன் ஆகுதுங்க. ஆமாம், அது என்ன ஜன்சதாப்தி? ஜன் அப்படின்னா பொதுமக்கள், அதாவது காமன் பீப்புள் அப்படின்னு அர்த்தங்க. இந்த ட்ரெயினில் உள்ள செகண்ட் சிட்டிங்கில் கோச் இருக்குங்க. ஆனால் சதாப்தியில் ஃபுல்லாக ஏசியாக இருக்கும். ஸோ அந்த ட்ரெயினை ப்ரீமியம் கேட்டகரியாக தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் இந்த ட்ரெயினை பொதுமக்களும் சாதாரணமாக பயன்படுத்தலாம். அதனால தான் இதுக்கு ஜன்சதாப்தி அப்படின்னு பேருங்க. ஈரோட்லேருந்து கிளம்பியாச்சுங்க. இப்போ நம்ம ட்ரெயின் இங்கேருந்து ரைட் எடுத்து கரூர் ஜங்ஷன் போவோங்க. இப்போ நமக்கு இங்கேருந்து சிங்கிள் லைன் செக்ஷன் ஆரம்பிக்குதுங்க.
165 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம கரூர் சந்திப்பு ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு KRR. இங்க 16 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்கோம். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. கரூர்லயே பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் கீழே இறங்குறாங்க. இந்த ட்ரெயின்ல நீங்க டிராவல் பண்ண போறீங்க அப்படின்னா கரண்ட் அவைலபிலிட்டி செக் பண்ணுங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இப்பவே நிறைய சீட்டு வேகண்டா தான் போயிட்டு இருக்கு. ஸோ தேவையில்லாம தட்கல்ல புக் பண்ணாதீங்க. உங்களுக்கு தேவையில்லாம எக்ஸ்ட்ரா தான் சார்ஜ் ஆகும். ஸோ கரண்ட் அவைலபிலிட்டி செக் பண்ணிட்டு இந்த ட்ரெயின்ல புக் பண்ணிட்டு ஜம்முன்னு டிராவல் பண்ணுங்க. இந்த ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸை ஃபர்ஸ்ட் இனாகரேஷன் பண்ணது, அதாவது ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா April 16, 2002ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா மும்பைலேருந்து மேட்கான் வரைக்கும் ரன் ஆச்சுங்க. ஈரோட்லேருந்து கரூர் வழியாக திருச்சி போகிற இந்த செக்ஷனை பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் லைன் மாதிரியே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளுக்கு பகலில் மாட்டி இருக்குங்க. ஸோ நான் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். ஸ்டார்ஸ் 241 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம திருச்சிராப்பள்ளி சந்திப்பு ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு TPJ. இங்கே ஆன் டைமில் உள்ளே வந்து சேர்ந்துருக்கோம். இங்கே நமக்கு 10 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. முன்னாடி ரேக் ரிவர்சல் இருக்குது. ஸோ அந்த கோச்சிலேருந்து முன்னாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துகிட்டு வந்துட்டேன். வாங்க முன்னாடி போய் பார்க்கலாம். நம்ம ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸை திருச்சிராப்பள்ளியிலேருந்து மயிலாடுதுறை வரைக்கும் ஹால் பண்ண போகிற லோக்கோ ராயபுரம் ஷெட்டோடைய WEP7ங்க. காலையில் வந்த அந்த ஈரோடு வேப் 7 இங்கே டிட்டாச் பண்ணிட்டாங்க. நம்ம ட்ரெயினோடைய ரேக் ஜோன் சதர்ன் ரயில்வேங்க. நம்ம ட்ரெயினுக்கு எந்த ரேக் ஷேரிங்கும் கிடையாது. மொத்தமாக ஒரே ஒரு ரேக் தாங்க இருக்குது. இந்த ரேக்கை கோயம்புத்தூரில் மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. திருச்சியிலேருந்து நாம டிராவல் பண்ண போகிற கோச் D18ங்க. இந்த கோச் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது செம்ம ஃப்ரீயாக இருக்குங்க. ஸோ ஒரு ஜன்னல் சீட்டை போட்டாச்சு.
இப்போ நமக்கு திரும்பவும் திருச்சியில இருந்து தஞ்சாவூர் போற வரைக்கும் டபுள் லைன் செக்ஷன் ஆரம்பிக்குதுங்க. அதுக்கப்புறமா திரும்பவும் சிங்கிள் லைன் செக்ஷன் தான். ஸ்டார்ஸ் தமிழகத்தின் நெற்களஞ்சியத்திற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். 291 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம தஞ்சாவூர் சந்திப்பு ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் TJ. இங்கே 10 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். ஜஸ்ட் 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. ராஜதானி தூரந்தோ சதாப்தி இந்த ட்ரெயினை கம்பேர் பண்ணும்போது இந்த ட்ரெயினுக்கு ப்ரையாரிட்டி ரொம்ப கம்மிங்க. ஆனால் மெயில் எக்ஸ்பிரஸ் சூப்பர் ஃபாஸ்ட் இந்த ட்ரெயினை கம்பேர் பண்ணும்போது ஜன்சதாப்திக்கு ப்ரையாரிட்டி ரொம்ப அதிகம். ஸோ இதில் கொஞ்சம் ப்ரீமியமாகவே ட்ராவல் பண்ணலாம். சதாப்தி எக்ஸ்பிரஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ஏசியாக இருக்குங்க. ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும் ட்ராவல் பண்ணுறது. அதே போல் பார்த்தீங்கன்னா உள்ள டெடிக்கேட்டடாக பேண்ட்ரி கார் இருக்குங்க. டிக்கெட்லேயே உங்களுக்கு ஃபுட்டுக்கான அமௌண்ட்டும் வாங்குவாங்க. ஆனால் இந்த ட்ரெயினில் அப்படி கிடையாதுங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினில் பேண்ட்ரி காரே கிடையாது. ஆனால் ஆன் போர்டில் உள்ள எல்லாமே சேல்ஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு வேணும்னா வாங்கி சாப்பிடுங்க.
316 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம பாபநாசம் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் PML. இங்கே 15 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். ஜஸ்ட் 1 மினிட் தான் ஹால்ட் இருக்குங்க. இங்கிருந்து ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர்ஸ்ல தான் ராமலிங்க சுவாமி கோவில் இருக்கு. அது இங்க இருக்கிறதுலே ரொம்ப ஃபேமஸான கோவிலுங்க. இங்கிருந்து ஈஸியா போய் சேர்ந்துடலாம். நம்மளுக்கு சிக்னல் போட்டாச்சு, கிளம்பலாம். எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா இந்த ஜேர்னி ரொம்ப பிடிச்சிருக்குங்க. வர வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீனிக்காக இருக்குது. அதே போல் மெயின் லைன் உள்ள வந்த பிறகு அப்பா சொல்லவா வேணும், சும்மா வயல்வெளி அந்த வாசனை இருக்கு பாருங்க, அப்படியே அடித்து தூக்குதுங்க. ஸ்டார்ஸ் 330 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம லாஸ்ட் ஹால்ட்டான கும்பகோணம் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு KMU. இங்கே அதே 15 மினிட்ஸ் டிலே, 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து இந்த ஒரு ஜன்சதாப்தி ஏறினா போதுங்க, திருச்சி, தஞ்சாவூர், பாபநாசம், கும்பகோணம் சொல்லிட்டு எல்லா கோவில் நகரத்தையும் கனெக்ட் பண்ணிடுது. இப்போ ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மயிலாடுதுறை செங்கோட்டை வண்டி வருது. வாங்க அதை கேப்சர் பண்ணலாம். ஜனவரி 2003 நம்ம ட்ரெயினை இனாகரேஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ட்ரெயின் 22+ இயர்ஸாக ரன் ஆகிட்டு இருக்குங்க. அதே போல் மெயின் லைனில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரெயினாக இருக்குது. அதே போல் இந்த ட்ரெயின் மாதிரி ஏதாவது சோழன் எக்ஸ்பிரஸை மாற்ற சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா செகண்ட் சிட்டிங்கில் நிறைய கோச்சஸ் சோழனில் வந்துன்னா ஏகப்பட்ட மக்கள் பயன்பெறுவாங்க. இப்போ ஆப்போசிட்டில் நம்ம டே டைம் மெயின் லைன் கிங் சோழன் சூப்பர் ஃபாஸ்ட் வந்துகிட்டு இருக்குங்க. இப்போ நமக்கு வந்து நிறைய ஸ்லாக் டைம் இருக்குது. ஸோ நம்மளை தான் ஓரம் கட்டுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், சோழன் வரும்போது தெரியும்.
ஸ்டார்ஸ் 362 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷனான மயிலாடுதுறை சந்திப்பு ரீச் பண்ணியாச்சுங்க. நம்ம ஊருடைய ஸ்டேஷன் கோட் MV. இங்கே நம்ம வண்டி ஃபைனலாக 15 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ள வந்து சேர்ந்துச்சுங்க. இன்னைக்கு ஜன்சதாப்தியில் என்னுடைய ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. இந்த ட்ரெயினில் கம்மியான விலையில் நீங்கள் செகண்ட் சிட்டிங்கில் ட்ராவல் பண்ண முடியும். அதுதான் இந்த ட்ரெயினுடைய முக்கியமான மோட்டிவேஷனுங்க. அதே போல் ஜன்சதாப்தி அப்படின்றதுனால ரொம்ப முக்கியமான இடத்துல தான் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. ஸோ மக்கள் ஜம்முன்னு ட்ராவல் பண்ணலாங்க. ஆனால் வீக்கெண்டில் மட்டும் கவனமாக இருங்க. அதே போல் பண்டிகை காலத்துலேயும் செம்ம ரஷ் இருக்குங்க. இந்த ட்ரெயினை இங்கே மயிலாடுதுறையிலேருந்து கடலூருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வேலைக்கு வரவங்க, படிக்க வரவங்க எல்லாருமே பயன்பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்டென்ஷன் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த vlog எண்டுக்கு வருதுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாம மீண்டும் ஒரு சூப்பரான vlogல சந்திக்கலாம். அனைவருக்கும் ரொம்ப நன்றி மக்களே.